ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான வடைங்க, ஸ்வீட் கார்ன் அப்புறம் கடலைப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான வடை. இது முறுமுறுன்னு இருக்கும், அதே மாதிரி நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த வடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா கலர் வந்திருக்கு. இந்த வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் அப்புறம் நம்மளுக்கு எதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கடலைப்பருப்பு நார்மலாக நம்ம வடைக்கு ஊற போடுவோம் இல்லையா, ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் ஊற போட்டுடணும். நல்லா ஒரு வாட்டி அலசிட்டு, கடலைப்பருப்பு நல்லா அலசிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறிட்டு நல்லா கரெக்டாக சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 10 பூண்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அது நல்லா இதில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வீட் கார்ன் வடைன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி நல்லா உரித்து வச்சுருக்கேன் நான். 1 கப்பு ஸ்வீட் கார்னு. நம்ம கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துருக்கோன்னா ஸ்வீட் கார்னு ஒரு 1/2 கப் எடுத்தால் போதும். ஒரு 1:2. நான் 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதனால் 1 கப்பு ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். இப்போது அந்த கடலைப்பருப்பும் போட்டுருங்க. போட்டுட்டு குறையாக நீங்கள் அரைச்சிக்கணும். நல்லா சாஃப்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறையாக அரைச்சாதான் இந்த வடை நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன் நான். இது ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நல்லா இது கருவேப்பிலை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் புதினா இலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே எண்ணெய் சூடாக ஆகிறதுக்கு வச்சுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் நீங்கள் வடை சுடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒரு கரெக்டாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன பால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது கையிலவே நம்ம இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் விட்டுற வேண்டியது தான். உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தால் ஒரு கவரோ ஒரு இலையோ எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மெலிசாக வடை தட்டிட்டு சூடான எண்ணெயில் போட்டுடுங்க. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணணும்னா, இது அரைச்சி வச்ச உடனே வடை பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. அப்புறம் வடை வேகாது உள்ள வரைக்கும். நல்லா இந்த மாதிரி நிறைய வடை அப்படியே போட்டுருங்க. போட்டது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலராதிங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி டேர்ன் பண்ணிக்கோங்க, பின்னாடி இருக்கிறது திருப்பி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா ஒரு கலர் வரும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் நீங்கள் வடை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் அப்போது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி எதாவது பண்டிகை வருது அந்த மாதிரினா நல்லா நீங்கள் செஞ்சுடுங்க. இந்த மாதிரி கலர் வரணும், நல்லா ஒரு கலர் அப்படியே முறுமுறுன்னு நல்லா சூப்பராக நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என் ரெசிபி பிடிச்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.